Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 18 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட்ல தான் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது கராசுனா vs டேடெக். சோ அதே மேட்ச் தான் இப்பயும் கண்டினியூ ஆக போகுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அப்படியே காகியாமா செட் பண்றான். வழக்கம் போல என்ன பண்ணாங்க, எல்லா பிளாக்கரும் ஹினாட்டாக்கு தான் பிளாக் ஏற வர்றாங்க. பட் காகியாமா இந்த பின்னாடி தள்ளிடுறான் டனாகாக்கு. டனாகா பவர்ஃபுல்லா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். டைச்சிங் கிட்ட வந்துட்டு நைஸ் ஸ்பைக்ல டனாகா சூப்பரா அடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ பாயிண்ட் காட்டுறாங்க. பாயிண்ட் வந்து கராசுனா டீம் 23 டேடெக் 19 இருக்காங்க. வெளியே நின்னுகிட்டு இருந்த சீனியர் பிளேயர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மொமெண்டமே இங்க கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செட்டை எடுக்கலாம். பட் இதே மாதிரி லீட் கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹினாட்டா வந்து அந்த 7ஆம் நம்பருக்கு ஒரு கையில பிளாக் பிடிச்சிடறான். பால் ஸ்லோவா இருக்கு. சூப்பர், இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சீனியர் பிளேயர் சொல்றாங்க. கோச் வந்துட்டு வேற லெவல் அப்படின்றாரு. அப்படியே கோச் எந்திரிச்சு நின்னு கவுண்டர் அட்டாக் அப்படின்னு கத்துறாரு. காகியாமா ஃபாஸ்டா செட் பண்றாங்க. ஹினாட்டா வழக்கம் போல ஒரு கிரிக்கெட் ஆக போறான். பட் இந்த ஆப்பனன்ட் பிளாக்கர்ஸோட கையில பால் பட்டு தான் போகுது. ஆனா பாயிண்ட் என்னவோ நமக்கு தான் கிடைச்சிருக்குது. நம்ம கண்ணாடி வந்து சொல்றாரு கோச்சை பார்த்து, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஹினாட்டா காகியாமாவோட அட்டாக்கிங்க ஒருத்தங்க பிளாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்மையிலே வேற லெவல் அப்படின்றாரு. பாயிண்ட் வந்து இப்ப 24-19 இருக்குது. மீச்சிமி வந்து நினைக்காங்க, எனது வாய்ப்பே இல்லையே, ஃபேமஸான டேடெக்கு அகைன்ஸ்டா நம்ம டீம் கேம் பாயிண்ட்ல இருக்காங்களா, சே வேற லெவல் அப்படின்னு யோசிச்சு பார்க்காங்க. இப்ப அப்படியே அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் அட்டாக்கிங் பண்றான். அந்த டைச்சி வந்து சூப்பரா ரிசீவ் பண்ணி தரான். வெளியே இருந்த அந்த சீனியர் பிளேயர்ஸ் வாவ் வேற லெவல் நைஸ் ரிசீவ் அப்படின்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்துட்டு கராசன் உண்மையிலே இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே டைரக்டா காகியாமா கைக்கு போகுது. ஹினாட்டா வந்து எனக்கு போடு அப்படின்ற மாதிரி கத்திட்டு வர்றான். அப்படியே நம்ம காகியாமா பின்னாடி ஆசைக்கு செட் பண்ணிடுறான். அந்த பிளாக்கர்ஸ் ஹினாட்டா ஏறினதுனால இறங்கிடுது கை. ஆசைக்கு பவர்ஃபுல்லா அடிக்கிறான் அவங்க டீம் லிப்ரோக்கு. அவங்க லிப்ரோ கையில பட்டு பால் வெளியே தெரிச்சிருது. சோ பாயிண்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டை வின் பண்றாங்க கராசுனோ. வெளியே இருந்த ரெண்டு பிளேயர்ஸும் வாவ் என்னது இது, கராசுனோ ஃபர்ஸ்ட் செட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு ஷாக் கூட இருக்காங்க. ரெண்டு டீம் அப்படியே சைடு இப்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. கண்ணாடி வந்து சொல்றாரு, அந்த நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 அவங்க டீம்ல செம்மையா பிளாக் பண்றாங்க. ஹினாட்டா காகியாமாவோட அட்டாக்கிங்க ஃபர்ஸ்ட் டைம் தொட்டிருக்காங்க. சோ இது நமக்கு ஒரு ட்ரபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோச் வந்து ஆமா அவங்க உண்மையிலே ரொம்ப டஃபா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்காரு. கோச் வந்து டீம் பிளேயர்ஸ்ல அந்த ஒரு ரொட்டேஷன் போர்டா காட்டுறாரு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் செட்ல இந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தீங்க, பட் செகண்ட் செட்ல உங்களோட பொசிஷனை மாத்த போறேன் அப்படின்றாரு. ஹினாட்டா வந்து அந்த டேட்டெக்கோட 7ஆம் நம்பருக்கு கிராஸா தான் எப்பயும் நின்னுட்டு இருக்கான். சோ எப்பவுமே ஹினாட்டா அந்த 7ஆம் நம்பர் கூட தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. பட் இந்த செட்ல அதை நான் மாத்த போறேன். ஹினாட்டா ஃப்ரண்ட் ரோல இருக்கிறப்ப அந்த டீம் 7ஆம் நம்பர் பேக் ரோல இருக்கணும். அப்படி அந்த 7ஆம் நம்பர் ஃப்ரண்ட் ரோல இருக்கிறப்ப ஹினாட்டா பேக் ரோல இருக்கணும். சோ அவங்க ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சூக்கி அண்ட் நம்ம அது 7ஆம் நம்பர் அவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காரு. இப்ப நான் ஹினாட்டாவை இந்த 7ஆம் நம்பர் கிட்ட இருந்து பிரிக்கிறதுனால எல்லாரோட கவனமும் மீதி இருக்கிற சூக்கி மேலயோ இல்ல ஆசிக்கு மேலயோ உங்க மேலதான் இருக்க போகுது. சோ ஹினாட்டாவை இனிமே யாரும் கண்டுக்க போறது இல்ல, இது கஷ்டமான வேலை தான் உங்களுக்கு அப்படின்றாரு. ஆசிகையும் சொல்றேன், நம்ம எப்பவுமே ஹினாட்டாவை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. சோ நாங்களும் எங்களோட பெஸ்ட் கொடுப்போம், நான் கராசனோட ஏஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். ஹினாட்டா வந்து நானும் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன், ஆசிகி ஒன்ன மாதிரி என்னால இந்த பேக் ரோ அட்டாக்லாம் அடிச்சு பாயிண்ட் வாங்கி தர முடியாது, பட் நான் ஃப்ரண்ட் ரோல இருக்கிறப்ப என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாயிண்ட் வாங்கி தருவேன் அப்படின்றான். ஏன்னா நான் தான் இங்க கிரேட்டஸ்ட் டிக்காய் அப்படின்னு சொல்றான். ஆசிகி வந்துட்டு ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷன் நின்னுட்டு இருக்கப்ப ஆசிகி வந்து சூக்கியை பத்தி சொல்றான். சூக்கி நீ எது தப்பா நினைச்சுக்காத, கண்டிப்பா இது உனக்கு டஃபா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றான். இல்ல இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லாரும் ஹினாட்டாவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு நாலாம் இந்த 7ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆவேன்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு அப்படின்ற. அந்த டீமோட அடிச்சு பாயிண்ட் வாங்கி தர வேண்டியது ஹினாட்டாவோட வேலை. பட் என்னோட வேலை ஹினாட்டா பேக் ரோல இருக்கும்போது ஃப்ரண்ட் ரோல என்னால முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் நான் கொடுக்காம இருக்கணும். ஹினாட்டா பேக் ரோல இருக்கிறப்ப நான் முடிஞ்ச வரை பாயிண்ட ஹோல்ட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ காகியாமா கைக்கு செட்டிங் போது ஹினாட்டாவும் ஃபாஸ்ட் ஆயிடுறான். சோ ரெண்டு பிளாக்கர்ஸுமே ஹினாட்டா கேறிடுறாங்க. காகியாமா வந்து ஆசைக்கு தள்ளிடுறான். இருந்தாலும் அந்த 7ஆம் நம்பர் பிளாக்கர் ஹினாட்டாக்கு இறங்கிட்டு அது மறுபடியும் ஆசைக்கும் போய் பிளாக் ஏறான். பட் அந்த 7ஆம் நம்பர் கொஞ்சம் டிலே வந்ததுனால ஆசையை அடிச்சு முடிச்சிடறான். சோ பாயிண்ட் ஆயிருது. இருந்தாலும் ஆசைக்கு ஒரே சாக்கு, ஹினாட்டா அங்க அவனை நல்லாவே ஏமாத்தினா, அப்படி இருந்தும் இவன் எப்படி இங்க வந்து பிளாக் பண்ணா அப்படின்ட்டு. இப்ப பாயிண்ட் வந்து ரெண்டு டீமே 1-1 சொல்லி இருக்காங்க. அடுத்த பால் அவங்க டீம்ல இருந்து பவர்ஃபுல் ஒரு ஸ்பைக்கிங் வருது. அது டனாகா சூப்பரா ரிசீவ் பண்ணிடுறான். காகியாமா வந்து செட் பண்ண ரெடி ஆகுறா. ஆசைக்கு வந்து நான் இங்க ஓப்பனா இருக்கேன் எனக்கு போட்டு அப்படின்ற மாதிரி கத்துறான். இந்த ஆசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா செட் பண்றான். ஆசைக்கும் பவர்ஃபுல்லா அடிக்க பாக்குறான். பட் அங்க 3 பிளாக்கர்ஸ் அப்படியே கொட்டை மாதிரி நின்று பொத்திடுறாங்க ஆசையை. வெளியே இருந்த அந்த சீனியர் பிளேயர் ஒருத்தர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இன்னொருத்தர் சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அந்த டீம் பிளாக்கர்ஸ் ஜஸ்ட் ஆசிகை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹினாட்டா இருந்திருந்தா நேரம் அவங்களை கொஞ்சமா ஏமாத்தி இருப்பான். சோ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஆசிகை மேல இருக்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆசிகையில அப்படின்றாரு. இப்ப அப்படியே ரேலி ஆகிட்டே இருக்குது. பாயிண்ட் வந்து 4-4 சொல்லி நிக்குது. வெளியே நின்னுட்டு இருந்த பிளேயர்ஸ் இங்க பாரு அந்த 10ஆம் நம்பர் மறுபடியும் ஃப்ரண்ட் ரோ கொண்டா அப்படின்றாங்க. இப்ப அப்படியே பால் ரேலி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க டீமோட மிடில் பிளாக்கர் வந்து பவர்ஃபுல் அடிக்கிறான். இருந்தாலும் நம்ம சூக்கி எப்படியோ தட்டு மாதிரி அங்க பின்னாடி ரிசீவ் பண்ணிடுறான். அது காகியாமா கைக்கு போகுது. இந்த வாட்டி பிளாக் நிக்கிறது 7ஆம் நம்பரும் கிடையாது. சோ 1ஆம் நம்பர் பிளாக்கர் தான் நிக்கிறான். அதனால காகியாமா ஹினாட்டாக்கு ஃபாஸ்டா செட் பண்றான். ஹினாட்டா டப்புன்னு அடிச்சு முடிச்சிடறான். அந்த 1ஆம் நம்பருக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதே மாதிரி ஹினாட்டா ஃப்ரண்ட் ரோல இருக்கிறப்பலாம் ஏறி ஃபேக் கட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் டனாகா இன்னொரு பக்கம் ஆசிகின்னு சொல்லி பவர்ஃபுல் அடிச்சு பாயிண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. டேட்டெக்கோட கோச் வந்து டைம் அவுட் கேட்டுறாரு. இப்ப பாயிண்ட் வந்து டேட்டெக் 16 கராசுனோ 17 சொல்லி இருக்காங்க. இப்ப சூக்கி வந்து முன்னாடி பிளாக் ஏற ரெடியா நின்னுட்டு இருக்கான். யாரும் ஆசியும் பிளாக்கு முன்னாடி வர்றான். சூக்கி நீ மேட்சுக்கு முன்னாடி ஒன்னு சொன்ன பாத்தியா, அது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஹினாட்டா பேக் ரோல இருக்கும்போது உன்னோட வேலை ஃப்ரண்ட் ரோல பாயிண்ட் விடாம பாயிண்ட் நிப்பாட்டி வைக்கிறது, அதை தானே சொன்ன அப்படின்றான். நீ சொன்னது உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கான விஷயம். அதுவும் நம்ம ஆப்போனன்ட் டேட்டாக்கா இருக்கிறப்ப இது உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்றான். எனக்கு தெரியும் ஹினாட்டா அண்ட் காகியாமா ரெண்டு பேருமே நம்ம டீம்ல முக்கியமான ஒரு கீ பிளேயர்ஸ் தான். பட் இந்த சிச்சுவேஷன்ல அவங்களோட காம்போவை யூஸ் பண்ண முடியாது. நம்ம தான் இப்ப ஃப்ரண்ட் ரோல இருக்கிறோம். நம்ம தப்பு பண்ணி பாயிண்ட் கொடுக்காம பாயிண்ட முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பா அதுவே நம்ம விக்டரிக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிகி சொல்றான். இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. டனக்கா வந்து கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்றான். ஆசிகி வந்து நினைச்சு பாக்குறான், டீம் எப்ப டஃப்பான சிச்சுவேஷனுக்கு போனா ஒரு ஏஸ் தான் எல்லா பாயிண்ட்டையும் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காகியமா கொஞ்சம் ஓடி வந்து மூவ் பண்ணி செட் பண்ண ரெடி ஆகுறான். ஆசிகி வந்துட்டு நான் ஓப்பனா இருக்கேன் எனக்கு போட அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த வாட்டி ஃபாஸ்டா ஓடி வந்து எந்த அயன் பாலாலையும் என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு வீக் ஸ்பாட் அங்க கண்டுபிடிக்கிறான். அந்த கேப்ல அடிச்சலான்னு பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பட் அங்கேயும் பிளாக்ல மாட்டி கீழே விழுந்தது பால். அந்த டீமோட 7 நம்பர் பிளாக்கர் அயோனி வந்துட்டு பிளாக் முடிச்சுட்டு கொடூரமான கத்துறான். இந்த பக்கம் ஆபேஜோஸ் டீம் வந்து வேற ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்க கோச் வந்துட்டு கராசுனா டீமோட மேட்ச் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த ஒரு பிளாக்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்பர் 7 அங்க உண்மையிலேயே அயன் பாலா இருக்கானே அப்படியே ஹினாட்டா பார்த்துட்டு இவன் இப்ப ஃப்ரண்ட் ரோக்கு வந்து அவனு இல்ல அப்படின்னா கராசுனா ரொம்பவே ஒரு ட்ரபிள்ல தான் இருக்கும். இதை உன்னால தாங்கிக்க முடியுமா கராசுனாவோட ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை பார்த்து நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப பாயிண்ட் வந்து 17-17 சொல்லி இருக்குது. டைச்சி வந்து ரிசீவ் பண்றான். காகியமா வந்து செட் பண்ண ரெடி ஆகுறான். அந்த டீம் பிளாக்கர்ஸ் வந்துட்டு நம்பர் 3 வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆசைக்கு இந்த வந்துட்டு உங்களால என்ன மறுபடியும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அடிச்சு அந்த பிளாக்கரோட கையில பட்டு பால் கொஞ்சம் பின்னாடி ஸ்லோ ஆகுது. அவங்க டீம்ல இந்த 7 நம்பர் பிளாக்கர் வந்துட்டு இப்ப கிரிக்கெட் அடிக்க ரெடி ஆகுறான். நேரம் கண்ணாடி திடீர்னு இருந்துச்சு, டேய் நீங்க மட்டும் இங்க ஒரே ஆள் இல்லடா, எங்ககிட்ட இங்க அயன் பால் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆசைக்கு சுக்கி 2 பேரும் சேர்ந்து அந்த 7 நம்பர் பிளாக்கரை பொத்தி போட்டுறாங்க அடிக்கிறப்ப. வெளியே நின்னுகிட்டு இருந்த பிளேயர்ஸ் என்னது ஃபாஸ்ட் அட்டாக் பிளாக் பண்ணிட்டாங்க, உண்மையிலேயே சூப்பர்ல இவங்க 2 பேரும் தான் கராசுனா டீம்ல ஹைட்டா இருக்காங்க. சோ இது கரெக்டான பொசிஷன் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாயிண்ட் 18-18 இருக்குது. இப்ப டனாக்காக்கு பால் போகுது. டனாக்கா பவர்ஃபுல்லா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரேன். இப்ப 19-18 மாறுது. ஹினாட்டா அப்பதான் ஃப்ரண்ட் ரோக்கு உள்ள வரா. ஐயோ ஹினாட்டா உள்ள வந்துட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிறாங்களா, வெளியே நின்னுகிட்டு இருந்த அந்த சீனியர் பிளேயர் இன்னும் 6 பாயிண்ட் ஹினாட்டா ஃப்ரண்ட் ரோல இருக்கிறதுக்குள்ள எப்படியாவது முடிச்சு விட பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ரேலி ஆகிட்டு இருக்கப்ப அவங்க டீம்ல இருந்து ஒரு அட்டாக்கிங் பண்றான். ஆசிகி சூப்பரா ரிசீவ் பண்ணி தந்துடுறான். எப்படியோ அதை வந்து காகியமா செட் பண்ண ரெடி ஆகிறான். பட் பால் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்ப நம்ம காகியமா வழக்கம் போல ஹினாட்டாக்கு போட்டுறான். ஹினாட்டா ஒரு கிரிக்கெட் ஆக போட்டு பாயிண்ட் வாங்கி வந்துடுறான். மறுபடியும் இப்ப அப்படியே ரேலி ஆகிட்டு இருக்கப்ப அவங்க டீமோட 1 நம்பர் அந்த மிடில் பிளாக்கர் வந்துட்டு இப்ப பவர்ஃபுல் அடிக்கிறான். அடிச்சுட்டு இந்தாங்கடா வாங்கிக்கோங்கடா நாங்களும் அடிப்போண்டா அப்படின்னு சொல்றான் கத்திக்கிட்டு. அடுத்து மறுபடியும் அவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் அடிக்கிறான். அதை நம்ம ஆசிகி கையில பட்டு பால் பின்னாடி ஸ்லோ ஆகுது. நிஷினோயா வந்துட்டு நம்ம சான்ஸ் இது, நம்ம பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். காகியமா செட் பண்ணி ரெடி ஆகிறப்ப ஹினாட்டா வந்து எனக்கு போட அப்படின்ற மாதிரி கத்துறான். இந்த 1 நம்பர் பிளாக்கர் ஹினாட்டாக்கே நின்னுகிட்டு இருக்கான். பட் காகியமா அந்த பக்கம் ஆசைக்கு தெரியல. இப்ப அந்த 7 நம்பர் பிளாக்கரும் கிடையாது. சோ பிளாக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் இல்ல. ஆசைக்கு அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். வெளியே இருந்த சீனியர் பேர் சொல்றாரு நல்லது, இப்ப அந்த 7 நம்பரும் பிளாக் கிடையாது, அதே மாதிரி நம்ம ஹினாட்டாவும் உள்ளதா இருக்கிறோம். சோ இப்பதான் நமக்கு நேரம் இந்த இதை வச்சு பாயிண்ட் லீட் கொண்டு போலாம் அப்படின்றாரு. வெளியே அந்த டீம்ல பிளாக் பிடிக்க நின்னுகிட்டு இருக்கப்ப ஒருத்தன் வந்துட்டு சொல்றான் அந்த 1 நம்பர் பிளாக்கரை பார்த்துட்டு, இங்க பாரு நீ எப்ப பாரு அயனை பின்னாடியே மறந்துகிட்டு நிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. வாய மூடு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இங்க எல்லாருமே அயன் பால் தான். சோ நம்ம பிளாக் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிளாக் ஏறான் ஆசைக்கு. அயனை மாதிரியே இப்ப ஹினாட்டாக்கு ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு ஆசைக்கு ஜம்ப் பண்ணி அப்படியே கொட்ட மாதிரி பொத்தி போட்டுறான். நிஷினோயாவால பின்னாடி இருந்து ரிசீவ் பண்ண முடியல. பால் அங்கிட்டு போய் பாயிண்ட் உங்களுக்கு வந்துருது. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 நம்பர் கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படியே 7 நம்பர் வந்துட்டு இப்ப ஃப்ரண்ட் ரோக்கு வர்றான். கண்ணாடி வந்துட்டு ஐயோ இந்த 7 நம்பர் மறுபடியும் ஃப்ரண்ட் ரோக்கு வந்துட்டானா அப்படின்றாரு. இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. அது நிஷினோயா வந்து ரிசீவ் பண்றான். காகியமா செட் பண்றான். அதே மாதிரி ஹினாட்டா வந்து பவர்ஃபுல்லா அடிக்கிறான். பட் 7 நம்பர் பிளாக்கர் இந்த நிக்கிறதுனால எப்படியோ கையில பட்டு தட்டு மாதிரி மெதுவா உள்ள போய் விழுந்துருது. அவங்க டீம் கோட்டுக்குள்ள தான் இருந்தது. சோ பாயிண்ட் வந்து நம்ம டீமுக்கு தான் வந்திருக்குது. இப்போ வந்துட்டு மேட்ச் பாயிண்ட்ல வந்து இருக்காங்க. கராசுனா டீம் 24, டேடெக் 21 சொல்லிட்டு மீச்சிமியா வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கமான் गाइस அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம டீமுக்கு தான் சர்வீஸ் வருது. ஹினாட்டா தான் சர்வீஸ் போட போறான். சோ ஹினாட்டா இப்ப பேக் ரோக்கு போயிட்டா. கோச் வந்துட்டு ஒரு மாதிரி நினைச்சிட்டே இருக்காரு, ஐயோ இப்ப அவங்க டீமோட பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிளாக்கர் 6 நம்பர் 7 நம்பர் 2 இருக்காங்க. ஹினாட்டாவும் பேக் ரோக்கு போயிட்டா. சோ இப்ப இது கஷ்டமான இதாச்சு, இதை எப்படி நம்ம பீட் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹினாட்டா சர்வீஸ் போட போறான்னு பார்த்தா அங்க போய் அவுட் அடிச்சுட்டு வந்துடுறான். நம்ம டைச்சி வந்துட்டு பரவாயில்ல விடு அப்படின்றாரு. ஐயோ சாரி गाइस நான் தெரிய மாட்டேன் அப்படின்னா காகியம்மா கிட்ட வந்துட்டு டை லூசு பையல முட்டா பையல செக் பாயிண்ட்ல இருக்கு, நேரா எந்த பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். வெளியே இருந்த பிளேயர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 22 பாயிண்ட் ஆச்சு, இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தா 2 டீமும் 24 வந்துடும். சோ இது டியூஸா மாறிடுமே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த பொசிஷன் இருக்கிறப்ப அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நம்பர் 10 பேக் ரோல போனதுனால கண்டிப்பா கராசுனா டீம் அஃபெக்ட் ஆகுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாம். ஹினாட்டா வெளியே போய் நிக்கிறப்ப யாமகுச்சி சொல்றான் சார் அந்த 7 நம்பர் பிளாக்கிங் உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கானே அப்படின்ற மாதிரி. ஆமா ஹினாட்டாவும் சொல்றான் நான் போன பால் அவன் பிளாக்ல மாட்டினேன்னு சொல்லி தான் நினைச்சேன், ஏதோ தட்டு மாதிரி பால் உள்ள போயிடுச்சு அப்படின்றான். பட் இருந்தாலும் இப்ப நம்மளோட ஏஸ் உள்ள இருக்கான்ல, சோ அவன் பாத்துப்பா அப்படின்றான். ஹினாட்டா வந்துட்டு நம்ம சுகாரா வந்துட்டு ஆசகி அப்படின்னு நினைக்கிறேன், மீச்சிமியா வந்துட்டு ஆசகி அப்படின்றான். ஹினாட்டாவும் ஆசகியை நம்புறான். எல்லாருமே ஆசகியை தான் இப்ப நம்பி இருக்காங்க. இப்படியே பால் ரேலி ஆகிட்டே இருக்குது. அவங்க டீம்ல இருந்து ஒரு அயோனை வந்துட்டு பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அதை நம்ம டனக்கா எப்படியே உழுந்து ரிசீவ் பண்ணிடுறான். காகியமாவும் செட் பண்ண ரெடி ஆகிறான். ஆசை அங்க இருந்து நேரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஓடி வரும்போதே நினைக்கிறான் நான் மட்டும் இப்ப இந்த லாஸ்ட் பால் அடிக்கலனா நாளா ஒரு ஏஸே கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் டீம்ல ட்ரிபிள் பிளாக் நிக்கிறாங்க. அந்த 6 நம்பர் 7 நம்பர் 2 நம்பர் அந்த கேப்டன் வந்து பிளாக் ஏறப்பே சொல்றாரு, இப்ப இவனை நம்ம பிளாக் பண்ணல அப்படின்னா நம்ம அயன் வால்னு சொல்லி சொல்றதுல ஒர்த்தே கிடையாது. சோ நம்ம அயன் வால்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே ஏறாங்க. அதுல அந்த 2 நம்பர் கையில பட்டு பால் வந்து உள்ள விழுது. பால் வந்து அப்படியே பின்னாடி போய் கிரவுண்ட் நோக்கி உள்ள போகுது. டைச் வந்துட்டு ஐயோ பின்னாடி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். யாரோ நிஷினோயா ஓடி போய் எப்படியோ தூக்கி விட்டுறாங்க. யாராவது வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா கத்துறான். ஆசை வந்துட்டு ஒரு பாலுமே ஒரு வாய்ப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் அடிக்க ரெடி ஆகணும் அப்படின்னு போறான். காகியம் வந்துட்டு அண்டராம் பாஸ்ல செட் பண்றான். பால் வந்து ரொம்பவே நெட் ஒட்டி போகுது. அங்க வர ட்ரிபிள் பிளாக் நிக்கிறாங்க. ஆசை எப்படியே ஒரு கை வச்சு அமுக்க ட்ரை பண்றான். பட் அந்த 7 நம்பர் 2 கை வச்சு அமுக்குறான். இந்த வாட்டி உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நம்பர் உள்ள அமைக்கி போட்டுறான். பால் அப்படியே மெதுவா கீழே உள்ள ஆரம்பிக்குது. அங்க இருந்து எல்லாருமே ஐயோ பால் கீழே உள்ள போதே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. நிஷினோயாவால கூட அங்க இருந்து அசைய கூட இல்ல. நிஷினோயா பால்ல இருந்து கொஞ்சம் தூரம் அங்கிட்டு தள்ளி தான் நிக்கிறான். என்னால இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான்.
ஆனா கையில தானே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை உள்ள விட்டுறான். ஸ்டேடியமே அப்படியே அலற ஆரம்பிச்சிருது. என்னது கால்ல வச்சு எடுத்தானு அப்படின்னு சொல்லிட்டு மீச்சிமியா வந்துட்டு நோ வே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோச் வந்துட்டு வாயை பொளந்து பாக்காரு. அன்பிலிவபிள்னு சுகவரா ஹினாட்டா நிஷினோயா 3 பேரும் ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆசிக் வந்துட்டு நான் ரெடியா இருக்கேன் மறுபடியும் வந்து போடு அப்படின்ற மாதிரி கேட்கறான். திரும்ப ஓடணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்பீடா போகணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டா ஜம்ப் பண்ணணும், நான் அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டாவே இருக்கணும், அண்ட் என்னோட காலை நான் நிக்கவே விடக்கூடாது, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காகியமா வந்து கவர் பண்ணு அப்படின்னு நிஷினோயா கத்துறான். காகியமா வந்துட்டு செட் பண்ண ரெடி ஆகுறான். வெளியே இருந்துட்டு சுகார் வந்துட்டு ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆசிக் இந்த பக்கம் இருந்துட்டு இன்னும் என்னால பாயிண்ட் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்றான். காகியமா வந்துட்டு சுகாரா சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஆசியோட ஃபேவரட்டான செட் ஒரு மீடியம் ஹை செட், நெட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றான். ஓ மீடியம் ஹை செட் அப்படின்னு சொல்லிட்டு காகியமா சூப்பரா செட் பண்றான். இப்ப வெளியே நின்னுட்டு கண்ணாடி என்னது காகியமா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. கோச் சொல்றாரு இட்ஸ் ஓகே இதுதான் பெஸ்டான செட் அப்படின்றாரு. பால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்குது. சுகாரா வந்துட்டு கோ ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டைச்சி வந்துட்டு தெறிக்க விடுற ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து சீனியர் பேட்ஸ்மேன் கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேர்ள்ஸ் டீம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆசையா அவனோட ஃபுல் பவரோட ஸ்பைக் பண்றான். அங்க இருந்து அயன் பால் அப்படியே விலக ஆரம்பிக்குது. அந்த 7ஆம் நம்பர் பிளாக்கோட கையில பட்டு பால் அப்படியே மேல போகுது. அப்படியே நெட்டுக்கு நேரா போய்கிட்டு இருக்குது. ரெண்டு டீம் சைடுல எந்த சைடு உள்ள போகுதுன்னு சொல்லி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே டக்குன்னு அப்படியே டேட்டக்கோட சைடுல உழுகுது. அங்க இருந்த ஒரு பிளேயர் வந்துட்டு ஓடி போய் எடுக்க ட்ரை பண்றான். பட் முடியல. பால் அப்படியே கிரவுண்ட்ல லேண்ட் ஆயிருது. 25-22 சொல்லி செகண்ட் செட் எடுக்கிறது மட்டும் இல்லாம கேமே வின் பண்றாங்க கராசுனோ. அடிச்சு முடிச்சுட்டு ஆசிக் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா நிக்கிறான். நின்னுட்டு அப்படியே ஆன்னு சொல்லிட்டு செம்ம கொடூரமா கத்துறான். டீம்ல இருக்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மேட்ச் முடிய ரெண்டு டீம் பிளேயர்ஸ் அப்படியே கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கை கொடுத்துட்டு கிளம்பி போறப்ப ஹினாட்டா கிட்ட வந்துட்டு அந்த 7ஆம் நம்பர் வந்து தனியா கை கொடுக்கான். ஹினாட்டா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை கொடுக்குறான். மேட்ச் முடிச்சுட்டு வெளியே நின்னுக்கிட்டு இருக்கப்ப ஆசையை வந்துட்டு சொல்றான் நான் இங்க ஏசா இருந்தேன் அப்படின்னா நீங்க எல்லாம் இருந்தா ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்றான். ஹினாட்டா வந்துட்டு ஓ ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறான். நிஷினோயா வந்துட்டு வாவ் சூப்பரா இருக்கு இது கேட்க அப்படின்னு சொல்றான். டேட்டா கூட 7ஆம் நம்பர் நம்ம அயோனே வந்துட்டு நம்ம அந்த டீம் கேப்டன் அந்த 2ஆம் நம்பர் பிளேயர் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிக்கிறான். இங்க பாரு நீ நல்லா தான் பிளாக் பண்ண, ஒன்னும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் அட்டாக்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணது கிடையாது, பட் இருந்தாலும் நீ பெஸ்டா தான் பண்ண அப்படின்றான். தி ஸ்பிரிங் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7ஆம் நம்பர் கத்துறான். அந்த 2ஆம் நம்பர் என்னது அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த 6ஆம் நம்பர் பிளேயர் அங்க ஓடி வந்துட்டு இங்க பாரு இவன் சொன்னது இப்ப கரெக்ட் தான், ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல நம்ம கண்டிப்பா இந்த கராசுனாவை ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்றான். செப்டம்பர்ல தான் இந்த மேட்ச் வருது, நம்ம ஒரு புது பிளானோட வருவோம், இந்த கராசுனா பயல்களை அடிச்சு ஓட விடுவோம் அப்படின்றான் அந்த 6ஆம் நம்பர். அந்த 2ஆம் நம்பர் கேப்டன் சொல்றான் ஆனா நாங்க செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஆட மாட்டோமே, தேர்ட் இயர் பசங்க எல்லாம் கிடையாது இந்த மேட்ச்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்காங்க. நம்ம எல்லாம் ஏற்கனவே பேசி வச்சது தானே, இந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு எல்லாம் தேர்ட் இயர் பசங்க யாரும் வர மாட்டாங்க, இந்த இன்டர் ஹை ஸ்கூல் மேட்சோட தேர்ட் இயர் பசங்க எல்லாம் போயிடும், அதுக்கு அடுத்து புது டீம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம் அப்படின்றான். இதை கேட்டுட்டு அயோனேவா அந்த 6ஆம் நம்பர் அமைதியா நின்றுறாங்க அவர் அப்செட்ல. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இன்னுமே நம்ம ஸ்கூல் ஒரு பவர் ஹவுஸ் தான், சோ நாங்க இல்லனா என்ன இப்ப ஒரு புதுசா டீமை ஃபார்ம் பண்ணுங்க, பெஸ்டா ட்ரைனிங் பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா நேஷனல்ஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேப்டன் சொல்றாரு. அப்படி உங்களால இந்த வருஷம் ஜெயிக்க முடியலன்னா என்ன அடுத்த வருஷம் ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆபஜோசாயோ இல்ல சிரோட்டோரி சவாவோ இல்ல காரோசோனாவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு அவங்க கேப்டன் வந்து ஒரு மோட்டிவேட் பண்றாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரெண்டு பேருமே சொல்றாங்க. சுகவர ஆசிகி டைச்சி இவங்க 3 பேர் வந்து அப்படியே கேர்ள்ஸ் டீம் கிட்ட வர்றாங்க. மீச்சிமியா வந்துட்டு சூப்பர் கைஸ் வேற லெவல்ல நீங்க தேர்ட் ரவுண்டுக்கு போயிட்டீங்களா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மீச்சிமியா வந்துட்டு சொல்றாங்க உங்களோட ரிவெஞ்ச் நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னு. அப்படியே இவங்க முன்னாடி மாத்தி மாத்தி பேச பாத்துக்கிட்டு எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெளியே நின்றுட்டு இருந்த சீரியர் பிளேயர் வந்து சொல்றாரு டேட்டாவோட பிளாக் உண்மையிலே கொடூரமா இருந்தது அப்படின்ட்டு. இன்னொருத்தர் வந்துட்டு ஆமான்றாரு. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் இயரோட அட்டாக்கிங் பத்தி அந்த காகியமா ஹினாட்டா இவங்க 2 பேருமே ஹேண்ட் சிக்னல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியல. அப்ப இருக்கிறப்ப ஒரு ஷார்ட் பாலுக்கு ஒரு டிஃபரெண்டா யூஸ் பண்ணி ஏறினாங்க எப்படின்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை அப்படின்றாரு. இன்னொருத்தர் வந்துட்டு ஆமால இவங்க எந்த ஹேண்ட் சைன்ஸுமே யூஸ் பண்ண மாதிரி இல்ல, அப்ப இருக்கிறப்ப ஒரு பாலுக்கு ஒரு டிஃபரெண்டா எப்படி இவங்க அட்டாக்கிங் பண்ணாங்கன்னு சொல்லி அவருமே புரியாம தான் இருக்காரு. ஹினாட்டா வந்து கிளம்பும்போது அப்படியே காகியமா பார்த்து சொல்றான் நல்ல வேலை நம்மளோட சிக்னல்ஸ் யாருமே புரிஞ்சுக்கல, யாருக்குமே நம்மளோட சிக்னல்ஸ் என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியமா வந்துட்டு ஆமா இதான் கரெக்ட், அடுத்த மேட்ச்க்கு நம்ம இதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். சுகவர டைச்சி 2 பேரும் அப்படியே வெளியே பேசிக்கிட்டே போறாங்க. நேரம் சுகவர வந்து சொல்றான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேப்டன் உங்களோட ரிவெஞ்ச் நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்றான். டைச்சி வந்துட்டு ஆமான்னு சொல்றான். அதுக்கு சுகவர வந்துட்டு பட் இருந்தாலும் என்னோட செட்டிங் மூலமா இந்த டீமை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்றான். ஐயோ சாரி நான் இது தெரியாம சொல்லிட்டேன், இது நமக்குள்ளே வச்சுக்கோப்பா வேற யார்ட்டும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சுகவர வந்து சொல்றான். அதுக்கு டைச்சி இதெல்லாம் நான் வந்து தப்பா நினைச்சுக்கல, உண்மையிலே இதை கேட்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது, இன்னும் உனக்கு விளையாடணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, சோ எனக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருக்கு அப்படின்றான். இவங்க அப்படியே கோட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பொண்ணுங்க சவுந்து அப்படியே அலைப்பாயுது. ஒய்காவான்ட்டு என்னடான்னு பார்த்தாங்க ஒய்காவா சர்வீஸ் பண்ற ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம் 14 அந்த ஆபஜோசா டீம் 23 சொல்லி இருக்காங்க. ஈஸியா வின் பண்ண தான் போறாங்க. டைச்சி வந்துட்டு ஆபஜோசாயா அப்படின்னு கேக்குறான். சுகாரா வந்துட்டு இது நல்லதுக்கு இல்ல அப்படின்றான். சர்வீஸ் போடும்போதே ஒய்கா வந்துட்டு எல்லா டீமே அடிச்சுட்டு நேஷனல்ஸுக்கு போக போறது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோடு கிட்டயாவது போகும் கராசுனா வர்சஸ் ஆபஜோசாய் ஃபைட். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.